ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாரம் சேனலுக்கு ஒரு 10 லைக்காவது கொடுத்துருங்க. எப்படியா சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் இந்த வீடியோவுக்கு 10 லைக் கொடுத்தா மட்டும்தான் இதோட இன்னொரு பார்ட் வரும். ஓகேங்களா? நல்லா சப்போர்ட் கொடுங்க, அப்போ தான் பண்ண முடியும். நம்மளோட சேனல் பேர் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து நீங்கள் இதில் அட்வான்ஸில் போனீங்கன்னா சீட் இருக்கும். சீட்டில் போய்ட்டு நீங்கள் எதாவது எதுக்கு நான் இந்த இடத்துல தெரியும் கேபிட்டல் போய்ட்டு வரும். இதில் இப்போ நீங்கள் 8 ஏதாவது ஒரு நம்பரை போடுங்க. இது ஃபோன் நம்பர்லாம் இல்லை, இது ஒரு சீடு. இது போட்டால் உங்களுக்கு ஏதாவது பக்கத்தில் லக்கானதாக கிடைக்கலாம். அதுக்கு தான் இது கிரியேட் வேர்ல்டு கொடுங்க. அவ்வளோதான். சாரி கைஸ், தெரியாமல் சர்வைவலில் வந்துட்டேன். க்ரியேட்டிவ் போகிறதுக்கு பதிலாக டெலீட் பண்ணல, அந்த பிரச்சனையும் இல்லை. ஹாரம் இருக்கா, டெலீட் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகும் தான். பார்த்து கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சது பேர் எல்லாத்தையும் ஒரு தடவை ரெஃபர் பண்ணிட்டு பாடுங்க. அப்படிலாம் தெரியாமல் அதாவது நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச இதை போய் பண்ணிட்டீங்கன்னா பெரிய அப்புறம் மன வருத்தலாம் இருக்கும், கஷ்டமாக இருக்கும். நிறைய பண்ணேன்னு அதுதான், வேறு எதுவும் இல்லை. சும்மா சைடு ஓட்டேன். இப்படி தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு தான் ஹார்ட்டு ஃபுட்பார். உங்களுக்கு அடி விழுந்துச்சுன்னா ஃபுட்பார் குறையும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தி ஏறும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் வுட்டை கலெக்ட் பண்ணணும். போதும். அடுத்தது கிராஃப்டிங் டேபிள். நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஏரியா ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் இந்த மாதிரி ஒன்று இருக்கும். அந்த மாதிரி அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இடத்துல வுட் பிளாங்க்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை ஒரு தடவை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணாமல் கொடுத்தாலும் வரும். அது நீங்கள் நிறைய டூல்ஸ் எல்லாம் வச்சுருந்தப்போ நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகும். அதுக்கு தான் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிக்குவாங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் 4 கிடைக்கும். 4 இன்ட்டு வுட் பிளாக், அப்படின்னா 1க்கு 4 கிடைக்கும். அதை நீங்கள் உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கிட்டு அடுத்து இது மாதிரி ஒன்று இருக்கும் கிராஃப்டிங் டேபிள்னு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கிராஃப்டிங் டேபிள் ஒன்று வரும். அதுக்கப்புறம் அது போட்டுட்டு ஒரு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் ஸ்டிக்கர் செய்யணும். நான் கொஞ்சம் ஈஸியான மெத்தடில் சொல்லித்தரேன். அடுத்து பிக்காக்ஸ் செஞ்சுக்கணும். பிக்காக்ஸ் செஞ்சுட்டு கீழே நோண்டிப்போம். இப்படி தான் பண்ணணும். கிட்ட நீங்கள் ஆக்ஸும் செஞ்சுக்கலாம், வுட்டு கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு. இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக தான், வேறு எதுவும் இல்லை. கைஸ், இப்போ இந்த ஸ்டோன் இருக்குல்ல, இந்த ஸ்டோன் இப்போ இருக்கிற மாதிரி ஸ்டோன் வராது, வேறு மாதிரி தான் கிடைக்கும். பார்த்தீங்களா? அது இந்த மாதிரி ஸ்டோன் வராது. அது எதுக்குன்னா அதுக்குன்னு ஒரு என்சாண்டிங்னு ஒன்று இருக்குது. அதை நான் போக போக சொல்கிறேன். ஆனால் இப்போ வேணாம். எதுக்குன்னு இப்போதைக்கு ஸ்டோன் பற்றி எல்லாம் சொல்கிறேன். இப்போதைக்கு போதும். ஃபர்னஸ்னு ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் கறியை வேக போட்டு தின்னணும். என்ன கறிலாம் இருக்குன்னா இதில் நீங்கள் ஒரு ஆக்ஸ் செஞ்சுக்கோங்க. ஆக்ஸால் அடிக்கவும் முடியும். நைட் ஆனால் ஒரு ஜாம்பி எல்லாம் வரும். அப்புறம் ஒரு பிக்காக்ஸ் செஞ்சுங்க. ஆக்ஸால் மரத்தை ஈஸியாக வெட்ட முடியும். அதே நேரத்தில் செம்மையாக ஹெட்டாக்கும் கொடுக்கும் கொஞ்சம். அடுத்தது நான் நீங்கள் ஸ்பீடாக போகணுன்னா இந்த இடத்துல இது கிளிக் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வேகமாக ஓடுவான். ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா மீடியமாக ஓடுவான். சாதாரணமாக நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுவான். அடுத்தது நீங்கள் வேகமாக ஒரு 2 கிளிக் பண்ணிட்டு ஒரு ஜம்ப் பண்ணிங்கன்னா வேகமாக போவோம். இந்த பாருங்க, நீங்கள் இது மாதிரி பிக்கு இந்த மாதிரி இந்த மாடெலாம் இங்கே இருக்கும். மாடு, ஆடு, கோழி அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும்.
ஆனால் கோழி அடித்தா மட்டும் ஃபெதர்னு ஒன்று கிடைக்கும். அது எதுக்குன்னா வந்து பவுன்னு ஒன்று இருக்கும். பவுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த பவு செய்கிறதுக்கு தான். ஏரோ அதுக்கு வந்து ஒன்று இருக்குது. அது ரெசிபிலாம் வரும் போக போக. அது சில இதுக்கு உங்களுக்கு கிராஃப்டிங் டேபிளே தெரியும். நீங்கள் வந்து முக்கியமான விஷயம்னா நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு ஆடு தான் முக்கியமானது. நீங்கள் இப்போ ஆடை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சாரி கைஸ், ஆடை அடிச்சிங்கன்னா உள்ளுன்னு ஒன்று கிடைக்கும். இந்த உள்ளே வச்சு தான் பெட்டே செய்ய முடியும். அந்த பெட்டு செஞ்சால் எதுக்குன்னா அது வந்து நைட் ஆனால் ஜாம்பி அதெல்லாம் வந்து அடிக்க செம்மையாக போட்டு கும்முன்னு. அதுக்கு தான் தேவை அந்த பெட்டு. நம்ம தூங்கிட்டோன்னா ஜாம்பி வராது. ஜாம்பிலாம் வராது. வரும், ஸ்பான் ஆகிடும். ஸ்பான் ஆகும்னா இப்போ வந்து அது வந்து தானாகவே ஸ்பான் ஆகிடும். உருவாக்கி வந்துடும், தானாக வந்துடும். நைட்டில் மட்டும் தான் முக்கியமாக ஜாம்பி வரும். அதுவே அந்த நைட்டில் இடத்துலேருந்து அது வந்து பகலில் வந்துச்சுன்னா இங்கே எரிஞ்சு செத்துரும். நம்ம வந்து இதில் படுத்து இந்த கேமில் வந்து பெட்டு செஞ்சு தூங்கிட்டோன்னா ஜாம்பிலாம் வராது. ஜாம்பிலாம் போயிடும். நான் வேணால் தூங்கி காட்டுறேன் வேணாம் முடிஞ்சா. சாரி நான் வந்து பெட் கலெக்ட் பண்ணுறேன். கலெக்ட் பண்ணுறேன். சரி, இப்போ நான் இப்போ புதுசாக சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்தது இது மாதிரி இந்த மரத்தெல்லாம் உடச்சிட்டிங்கன்னா இந்த இலையெல்லாம் நீங்கள் உடைக்கலாம் ஈஸியாக. அப்போ சில தடவை இந்த ஆப்பிள் ஒன்று கிடைக்கும். ஆப்பிள் மரத்துலேருந்து என்ன கிடைக்கும்? ஆப்பிள் தான் கிடைக்கும். ஆப்பிளும் கிடைக்கும். ஆனால் இந்த கேமில் வந்து ஆப்பிள் மட்டும் தான் கிடைக்கும். எந்த மரத்துலையும் உடைச்சாலும் ஆப்பிள் தான் கிடைக்கும். அவ்வளோதான். ஆப்பிளையும் நம்ம சாப்பிடலாம். இப்போ ஒன்று இது மாதிரி தெரியுதா? அப்போ வந்து நீங்கள் எப்படி கிளிக் பண்ணிங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். அது இல்லாதப்போ உங்களுக்கு ஃபுட்டு இருந்து உங்களால் சாப்பிட முடியாது. அப்படி அடுத்தது ஆனால் ஒரு பொருள் இருக்குது. அடுத்தது நான் வந்து மைனிங் சொல்லித்தரேன். மைனிங்னா ஃபுட் ரெடி ஆகிட்டும் போயிடலாம். கேவ்லாம் சில பக்கத்துலலாம் இருக்கும். இந்த பாருங்க, நீங்கள் சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்லாம் இந்த ஹங்கர் பால் ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னா நம்ம செத்துருவோம். ஹார்ட் குறைய ஆரம்பிக்கும். இப்போ நான் சாம்பி காட்டுறேன். கேவுக்குள்ளே இருட்டான இருக்கிற இடத்துல தான் சாம்பி அதெல்லாம் ஸ்பான் ஆகும். ஆனால் அந்த பட் நீங்கள் அடிக்கலாம். அடுத்து பவ்வு இருக்கும். அடுத்து பவ்வு எப்படி யூஸ் பண்ணுற சொல்கிறேன். பவ்வுக்கு இப்போ செய்ய முடியாது. நைட் டயத்துலலாம் ஸ்பைடர்னு ஒன்று இருக்கும், ஸ்கெலிட்டன் இருக்கும், க்ரீப்பர் இருக்கும். அது பக்கத்துலேயே வர விடாதீங்க. ஏன்னா அது வெடிச்சிடும் பக்கத்தில் வந்துச்சுன்னா. அவ்வளோதான், பெட்டுக்கு ரெடி. பெட்டுக்கு பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு. ஷிப் 3 வில்லு கிடச்சிட்டு ஏற்கனவே ஒன்று அடித்தேன், இன்னொன்று ஒன்று அடித்தேன். அவ்வளோதான் 3. அடுத்தது இன்று நாள் வரை அன்று நாள். எதுக்கு நான் இப்போ கொஞ்சம் இதெல்லாம் மாறுதுன்னா, நான் விளையாடுவேன். நான் ஏற்கனவே ஒன்று வச்சுருக்கேன். அதில் நல்லா விளையாடுவேன். எனக்கு இதில் வரமாட்டேங்குது. அவ்வளோதான். நான் ஃபோனில் தான் மைன்கிராஃப்ட்லாம் செம்மையாக விளையாடுவேன். மைன்கிராஃப்டோட லோகிராஃப்ட் தான் நான் நல்லா விளையாடுவேன். என்ன ப்ரோ மைன்கிராஃப்ட்டு இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் மைன்கிராஃப்ட்டு எடுத்துகிட்ருக்கேன், வரமாட்டேங்குது இப்போ. அதுக்கப்புறம் இதில் வந்து சில மைன்கிராஃப்டில் வந்து இந்த கேமோட ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது கொஞ்சம் அது எப்படின்னா ஜாம்பி வரும், க்ரீப்பர் இருக்கும். ஆனால் நைட்டு தெரியும். பகலில் கூட ஜாம்பி இருக்குன்னா அதெல்லாம் இருக்காது. இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் எக்ஸ்ட்ரா ஒன்று என்னன்னா, உங்களால் ஒன்று பண்ண முடியும். என்னதுன்னா வந்து அதில் வந்து இன்னும் நிறைய பொருள் இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா லோகிராஃப்டில் கம்மியாக தான் இருக்கும்.
ரொம்ப அதிகமாக இருக்கிறதுன்றது அது மைண்ட் கிராஃப்ட் தான். அதில் நிறைய பொருள் இருக்கும். நீங்கள் என்சான் பண்ணலாம், ஆர்மர் செஞ்சுக்கலாம், நெதரெட்னு இருக்கும், செம்ம பவரு. டைமண்டோட தான் பவரு. அதை நீங்கள் செஞ்சு போட்டுக்கலாம். அதுக்கு ஆர்மர் ட்ரிம்னு ஒன்று இருக்கும், அதை போட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட ஆர்மரை வந்து கலர் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. மைனிங் போகலாம். பெட்டில் செஞ்சுக்கலாம். பெட்டு எப்படி செய்யுதுன்னா, கிராஃப்டிங் டேபிள் போட்டிங்கன்னா அதுலேயே ரெசிபி வரும். இந்த இடத்துல பெட்டு மேலே இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பெட்டு வந்துடும். அவ்வளோதான். அடுத்து நான் கைஸ் நாளைக்கு அடுத்த பார்ட்டில் வந்து நான் வந்து கேவ் எப்படி பண்ணணும், கேவ் எப்படி மைன் பண்ணணும், அயனு கோல்டு அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி பண்ண சொல்கிறேன். அதை பண்ண முடியாது, அது எப்படி மைன் பண்ணி எப்படி எடுக்கிறது நான் சொல்கிறேன். இன்றைக்கி சொல்லி தந்தெல்லாம் வெறும் பேசிக் தான். நாளைக்கு நம்ம மெயினுக்குள்ளே போகலாம். அவ்வளோதான் கைஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.